அனைவருக்கும் காலை நேர வணக்கம். கடந்த 5 தினங்களுக்கு முன்பு மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் ஒரு முக்கியமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு முதுநிலை பட்டதாரி பெண் மருத்துவர் ஒருவர் மிக கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்திற்கு எங்களது கண்டனத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அண்மையில்தான் நாம் 78வது ஆண்டு சுதந்திர தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடியிருக்கிறோம். இந்த நாடு உண்மையான சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்று ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு பெண்மணி சுதந்திரமாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் பெற்றதாக கருத முடியும் என்று தேசத்தினுடைய தந்தையாக விளங்கிய காந்தியடிகள் சொல்லியிருக்கார். ஆனால் தான் பணிபுரியக்கூடிய மருத்துவமனையிலேயே மிகவும் கொடூரமாக பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்டு அதுவும் கொலை செய்யப்பட்டிருப்பது, இதெல்லாம் ஒரு நாகரிகமான சமுதாயத்திற்கு அழகல்ல. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உடனடியாக சிபிஐ விசாரணையில் ஒப்படைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக போய்விடுவார்கள். குற்றம் இழைக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டுவிடும் என்று பல்வேறு தரப்பினர் சொன்ன போதும் கூட ஏறக்குறைய 36 மணி நேரத்திலிருந்து 2 நாளுக்கு மேலாக காலம் தாழ்த்தி அது சிபிஐ விசாரணையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கல்கத்தாவிலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்து இந்த மருத்துவமனையை தாக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்கின்றது. எனவே வழக்கமாக மாநில அரசுகளை கலைக்கக்கூடாது என்பது ஒரு விதியாக இருந்தாலும் கூட இதுபோன்று ஒரு தீவிரமான ஒரு காலகட்டங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, குடிமக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு கொஞ்ச காலத்துக்காவது மாநில அரசிடத்தில் இருந்து சட்ட ஒழுங்கை மத்திய அரசு நேரடியாக எடுத்துக்கொள்வதே தவறில்லை என்பது என்னுடைய கருத்தாகும். மொத்தத்தில் அந்த குற்றவாளிகள் எந்த காரணத்தை கொண்டும் தப்பிக்க விடாமல் சிபிஐ உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டெடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் என்று தமிழ்நாடு எங்கும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக அந்த சம்பவத்தை கண்டித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் எங்கள் மருத்துவமனையும் தீவிர சிகிச்சை எதிர்க்கூடிய நோயாளியை தவிர மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலிருந்து விலக்களித்து அந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கு பெறுகிறோம். இது போன்ற சம்பவங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில், எதிர்காலகட்டத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு உண்டான விழிப்புணர்வை அனைத்து தரப்பிலையும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு குறிப்பாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை இந்த வழக்குகளில் மனச்சாட்சியோடு நடந்து வழக்குகளை சரியாக நடத்தினால் நிச்சயமாக குற்றம் புரியக்கூடிய ஒரு மனதிலே பயம் ஏற்படும். என்று சொன்னால், கடந்த காலங்களில் நிர்பயா வழக்கில் பெரிய அளவுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதுபோல் இந்த வழக்கிலேயும் நடந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். எனவே இது மத்திய சிபிஐ இது முழு விசாரணை நடத்தி விரைவில் அந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். அதேபோல் நாடெங்கும் இப்பொழுது பயிற்சி மருத்துவர்கள், முதலை மருத்துவர்கள் மத்தியில், அதுவும் அரசு மருத்துவமனையில் பயிரக்கூடியவர்களிடத்தில் ஒரு அச்சம் தோன்றியிருக்கிறது. அதை போக்க வேண்டிய பொறுப்பும் மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திருநெல்வேலி மாவட்டம்
மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், அதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் தேயிலை, காப்பி, ஏலம், மிளகு உள்ளிட்ட பயிர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏறக்கூடிய 10 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே 1929 வாக்கில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்டாயப்படுத்தி, வற்புறுத்தி, அடித்து, உதைத்து அவர்கள் அந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டார். இப்படித்தான் மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் கூடிய மாஞ்சோலை பகுதியில் 1929 அங்கே தேயிலை, காப்பி பயிரிடுவதற்காக அருகாமல் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, விருதுநகர், அதேபோல் ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார். அவர்கள்தான் கொடிய விலங்குகளுடைய அந்த தாக்குதலிலிருந்து பல பேர் உயிரிழந்து, பாம்புக்கடி, தேள்கடி, அட்டைப்பூச்சிகள் இதுபோன்று பல்வேறு விதமான தொல்லைகளுக்கு ஆட்பட்டு அந்த காடுகளை திருத்தி தேயிலையும் காப்பியும் உருவாக்கி அது அந்நிய செலவாணியாக உருவெடுத்தது. அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் 1929ஆம் ஆண்டு BBDC என்று அழைக்கப்படுகிற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன், அது 1500லிருந்து 1600க்குள்ளாக இந்தியாவுக்குள் முதல் முறையாக நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனிகளிலே ஒரு மிக முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனி. இந்தியாவை அடிமைப்படுத்திய கம்பெனியில் பல கம்பெனிகள் வந்தன. அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஈஸ்ட் இந்தியன் கார்ப்பரேஷன்களில் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஒரு மிக முக்கியமான கம்பெனி. அது வாலஸ் என்பவரால் 1700 அந்த கம்பெனி முதல் முறையாக துவக்கப்பட்டது. இந்த கம்பெனி அதுக்கு பிறகு 1929 அந்த மாஞ்சோலையை 99 குத்தகைக்கு அன்று இருந்த ஜமீன் இடத்திலே அவர்கள் பெற்றார்கள். அதனுடைய குத்தகை 2028 முடிவடைய இருக்கிறது. அங்கு ஏறக்குறைய 6 தலைமுறைகளாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே தங்களுடைய சொந்த பூமியாக கருதி அங்கே அவர்களுக்கு அவருடைய வாழ்விடம், அவருடைய வழிபாட்டு தலங்கள் அங்கே இருக்குது. அதே போல் அவர்களுடைய புதைவிடம் அங்கே இருக்கிறது, பள்ளிக்கூடம் அங்கே இருக்கிறது, எல்லாமே அங்கே இருக்கிறது. அதே போல் அவர்களுடைய பல பேருடைய எண்ணற்றவருடைய பிறப்பிடமே அதான் பிறப்பு சான்றிதழே அங்கே தான் இருக்கிறது. கம்பெனியுடைய குத்தகை முடிந்தவுடன் கம்பெனி போலாமே தவிர அவங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் அங்கேயே வாழ்வுரிமை தங்களுடைய காப்பாற்றிக் கொள்வதற்காக உரிமை பெற்றவர். ஆனால் இதை மறுத்துவிட்டு, இதை மறைத்துவிட்டு அவர்களை வெளியேற வேண்டும் என்று அந்த கம்பெனி மூலமாக கம்பெனியை முன்னால் நிறுத்தி தமிழ்நாட்டினுடைய வனத்துறை ஒரு தவறான செயலை செய்து வருகிறார்கள். அவர்கள் அங்கேயே வாழ்ந்து அந்த வனத்தையும் பாதுகாப்பதற்கும் அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்கையும் பாதுகாப்பதற்கு உண்டான கடமைப்பட்டவர்கள். என்று சொன்னால் இந்தியாவிலே ஏறக்கூடிய 22.5% மக்கள் இன்னும் காடுகளுக்குள்ளே வாழ. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெரும்பாலும் 60%க்கு மேற்பட்டவர்கள் காடுகளில் வாழ. நார்த் ஈஸ்ட், அதே போல் ஜார்க்கண்டில் இங்கெல்லாம் அது மலையகத்தை சார்ந்த ஸ்டேட்டே மலையகத்தை சேர்ந்தது. இப்போ மேகாலயா, மணிப்பூர், மிசோரம் போன்ற பகுதிகள் எல்லாமே மலையகம்தான் நம்முடைய வாழ்விடம். எனவே அங்கெல்லாம் மக்கள் அங்கே இருந்து, அங்கே யானை இருக்குது, அங்கே நம்முடைய டைகர், புலிகள் அங்கே இருக்கிறது. பெங்கால் டைகருங்கிறதே அஸ்ஸாமு, அந்த கிழக்கு மாநிலங்கள் தான் இருக்கிறது. எனவே அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ ஆனமலை டைகர் ரிசர்வில் இங்கே எப்படி புலிகள் காப்பகம் இருக்கிறது, அதே போல் தொழிலாளர் இருக்கிறார்களோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் அங்கேயே வாழ்ந்து கொண்டு அதே போல் வனத்தையும் பாதுகாத்து அதே போல் அங்கே வனங்களையும் பாதுகாப்பதற்கு உண்டான வாய்ப்பு பெற்றவர்கள், அதை உரிமை பெற்றவர்கள். அவர்கள் அப்படித்தான் இந்த 99 ஆண்டு காலமாக இந்த வனத்தை பாதுகாத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளும் இந்த அரசு ஈடுபடுகிறது. எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடர்ந்து கடந்த 6 முறை நடைபெற்ற விசாரணையில் நானே சென்று வாதாடி இருக்கிறேன். வரக்கூடிய 29ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. என்னுடைய வேண்டுகோள் மிக முக்கிய. இன்று பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொள்வது,
இதில் மாநில அரசு எந்த விதமான கௌரவ பிரச்சனையோடு இதை அடக்கூடாது. அவர்கள் அந்த மலையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டு போய்விட்டார்கள். அவர்களால் கீழே வந்து வாழ முடியாது. அவர்கள் அந்த நிலத்தை சொந்தமாக கேட்கவில்லை. அதை பயன்படுத்தி எப்படி தேயிலை காப்பி போடப்பட்டதோ அதே போல் அதை பயன்படுத்தி வாழ்வதற்கு உண்டான அந்த உரிமை மட்டும்தான் கேட்கிறார்.